Hi, hello students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Rdbms lesson தான். ஆல்ரெடி நம்ம வந்து 2 sections பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா section 3 perform operations on table. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து Rdbmsல ஒரு டேபிள் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்றது பார்த்தோம். ஸோ ஒரு டேபிளை நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து டிசைன் வியூ, அனதர் வந்து பார்த்தோன்னா wizard method. ஸோ 2 மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணுன்றதை வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ கிரியேட் பண்ண டேபிளில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணலான்றத இந்த செக்ஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ ரிலவெண்ட் நாலேஜ் இன் பேஸ் data is stored in tables which can be inserted, modified and removed using appropriate options. ஸோ இந்த டேட்டாபேஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம அந்த டேட்டாஸை வந்து நியூ டேட்டாவை இன்செர்ட் பண்ணலாம், இல்லைனா எக்ஸிஸ்டிங் டேட்டாவை வந்து மாடிஃபை பண்ணலாம். அப்படியும் இல்லைனா ஏதாவது டேட்டா உங்களுக்கு தேவையில்லைன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம டேபிள் மேலே நம்ம பண்ண போகிறோம். So you will now quickly recap what you learned in the last section and assimilate more concept. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடிஃபிகேஷன் ஆப்ரேஷன் தான். ஓகேங்களா? இன்செர்ட், மாடிஃபை, ரிமூவ். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாவை வந்து எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டு இன்செர்ட் டேட்டா இன் த டேபிள், ஃபாலோ த ஸ்டெப்ஸ். select the table and double click on it. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா டயக்ராமில் நம்ம கிரியேட் பண்ண டேபிள் இருக்கும். அந்த டேபிள் மேலே நம்ம டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா the table will open in data sheet view in which new data can be inserted and existing data can be updated or removed. ஸோ டேட்டா ஷீட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், டேட்டா ஷீட் வியூ வந்து ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் நியூ டேட்டா வேணும்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸிஸ்டிங் டேட்டாவில் போயிட்டு நீங்கள் அப்டேட்டோ இல்லை ரிமூவோ கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து டெமோவில் பார்க்கலாம். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே நமக்கு தேவை டேட்டாபேஸ் அப்ளிகேஷன். இங்கே நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ண டேட்டாபேஸே நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கிற நேம் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபினிஷ் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது டேட்டாபேஸில். ஆல்ரெடி நம்ம டேபிள்ஸ் பார்த்துட்டோம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது. ஸோ அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண 2 டேபிளுமே இருக்கும். இப்போ அந்த டேபிளுக்கு நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த டேபிளை டபுள் கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டேபிளை வந்து ஃபஸ்ட்டு நம்ம டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ நான் கஸ்டமர்ன்ற டேபிளை இப்போது டபுள் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே வந்து பார்த்தோன்னா டேட்டாஸ் எல்லாமே இருக்குது. இது ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ண டேட்டா. இங்கே வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு டேட்டாவை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம டேட்டாவை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேற ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுனாலும் அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணுறதுனாலும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்மளோட விருப்பம்தான். ஸோ இது மாதிரி அப்டேட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் இங்கே சேவ் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் வந்து நம்ம என்ன க்ரியேட் பண்ணாலும் என்ன இன்சர்ட் பண்ணாலும் அது அப்படியே அந்த டேபிளில் இருக்கும். ஸோ ப்ளீஸ் சேவ் இட். ஸோ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் என்னென்னு பார்க்கலாம். இன்செர்ட்டிங் அப்புறம் நமக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா editing records in the table. To edit the data, either click on the edit icon or double click on the data in the cell of a table and modification can be done. ஸோ மறுபடியும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே டேபிளை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இங்கே மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் மாற்றணும் அப்படின்னாலும் நம்ம நம்பர் மாற்றிக்கலாம். ஸோ ஒன்ஸ் மாடிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அகெயின் சேவ் கொடுக்கலாம். அப்படியும் இல்லைன்ற போச்சு அப்படியே இல்லை அப்படின்னாலும் இந்த எடிட் ஐகான் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம டேட்டாஸை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா டெலிட்டிங் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிள்.
ஸோ எப்படி வந்து நம்ம delete பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ deleting records from the table. To remove the data from the table, follow the steps. Select the data and do the right click on the selected data and then select the delete option. உங்களுக்கு ஒரு டேட்டா பிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா you will get the option delete. ஸோ ஈஸியாக நம்ம பர்டிகுலர் டேட்டாவை delete பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம். ஸோ இது என்னோட டேபிள் ஓகேவா. இங்கே என்னோட டேபிளில் என்னோட ஃபர்ஸ்ட் நேமில் இருக்கிற அந்த நேம் எனக்கு பிடிக்கல. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணோடனே ஐ காட் சம் ஆப்ஷன்ஸ். இதில் எனக்கு தேவையானது டெலிட் ஆப்ஷன். ஸோ நான் டெலிட்டை கிளிக் பண்ணி என்னோட டேட்டாவை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி என்னென்ன டேட்டாஸ் வேணுமோ நீங்கள் ஈஸியாக டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேவ் கொடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்தது insert, update and then delete options. Next நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா field properties. ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் some properties இருக்குது. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். To change the field properties, table structure in design view has to be changed. To set the field properties, steps will be followed as select the table, right click, select the option edit. ஸோ ஒரு டேபிளில் இருக்கிற டேட்டாஸோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த டேபிளை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அதில் போயிட்டு எடிட்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் தி டிசைன் வியூ விண்டோ. ஸோ டிசைன் வியூ விண்டோ வந்து எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இங்கே கொடுத்துருக்க அந்த டயக்ராம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன் டிசைன் வியூ there are different properties of fields according to the data type set for the each field. ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டேட்டாவோ யூசர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அந்த ஒவ்வொரு டேட்டாவுக்கும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் சொல்லும்போது மேக்ஸிமம் நம்ம 2 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கேரக்டரில் வாங்குவோம், இன்னொன்று நம்பரில் வாங்குவோம். ஸோ இந்த கேரக்டர் அப்படின்னா அதுக்குன்னு செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்பரில் வாங்கும்போது அதுக்குன்னு செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தோம்னா the properties of numeric type data is shown below in the figure. இப்போ நான் வாங்குறேன் டேட்டாவை அப்படின்னா அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்க்கும்போது ஆட்டோ வேல்யூ, லென்த், டிஃபால்ட் வேல்யூ, ஃபார்மேட் எக்ஸாம்பிள். ஸோ இது 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷன் நம்ம எப்படி கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு இந்த டேபிள் வேணாம், என்னோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சது. இன்செர்ட், மாடிஃபிகேஷன், delete இது 3மே எனக்கு முடிஞ்சது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டேபிள். ஸோ ஐ எம் கோயிங் டு க்ளோஸ் திஸ் ஒன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டேட்டாபேஸில் போயிட்டு இந்த டேபிளை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணும்போது ஐ வில் கெட் எடிட் ஆப்ஷன். இந்த எடிட் ஆப்ஷன் நீங்கள் கொடுங்க, யூ வில் கெட் தி விண்டோ. ஸோ இங்கே பார்த்தோன்னா ஐடின்றது நம்பர், இந்த நம்பருக்கான ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாட்டமில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ வேல்யூ, செகண்ட் வந்து லென்த், தேர்டு வந்து டிஃபால்ட் வேல்யூ, ஃபோர்த் வந்து ஃபார்மேட் எக்ஸாம்பிள். இப்போ இந்த 4 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டோ வேல்யூ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இஃப் செட் டு எஸ், ஆட்டோ வேல்யூ வந்து நம்ம செட் எஸ்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா தென் the field will get the auto numeric value. ஸோ ஆட்டோ வேல்யூன் போது உங்களுக்கே தெரியும், நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா யூசர் கொடுக்குற மாதிரி இருக்கும், எஸ் கொடுத்தீங்கன்னா சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆட்டோ வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து லென்த். By default length of the field is 10, but the size of the field can be set to maximum length. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா லென்த் வந்து எப்பவுமே டிஃபால்ட் லென்த்துன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து 10 தான் இருக்கும். பட் யூசர் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ லென்த் சைஸ் வேணால் அவங்க கொடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம யூசரோட விருப்பம் தான். நெக்ஸ்ட் டிஃபால்ட் வேல்யூ. A default value can be set for a field if user don't provide any value while entering the values in the table. ஸோ டிஃபால்ட் வேல்யூன் போது யூசர் விருப்பப்பட்டால் சம் வேல்யூஸ் அவங்க கொடுக்கல எனக்கு விருப்பம் இல்லைன்ற பட்சத்தில் டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு வேல்யூ சிஸ்டமே எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா டிஃபால்ட் வேல்யூ ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஃபார்மேட் எக்ஸாம்பிள் அப்படின்னா என்ன? திஸ் ப்ராப்பர்ட்டி helps to set the format of the data entered in the field. ஆக்சுவலி இப்போ நம்பரை நான் கெட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த நம்பர் வந்து ஹோல் நம்பராக இருக்கலாம், பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம்,
இல்லை டெசிமல் பாயிண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த நம்பர் எப்படி என்ன ஃபார்மேட்டில் வேணுன்றத நான் இந்த ஃபார்மேட் மூலமாக நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நியூமரிக் வேல்யூஸோட ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா the properties of character type data is shown below in the figure. ஸோ இந்த நம்பருக்கும் கேரக்டருக்கும் இந்த நம்பருக்கும் இந்த கேரக்டருக்கும் வந்து பார்த்தோம்னா 4 ப்ராப்பர்ட்டிஸ் தான். என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது நம்பர்ஸில் வந்து ஆட்டோ வேல்யூ இருக்கும், கேரக்டரில் வந்து பார்த்தோம்னா என்ட்ரி ரெக்வயர்டுன்னு இருக்கும். மற்ற ரிமைனிங் 3 ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து பார்த்தோம்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அங்கே வந்து நம்ம ஆட்டோ வேல்யூ பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா நான் இப்போ வந்து ஒரு கேரக்டர் கிளிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நேம்ன்றது நம்ம கேரக்டரில் தான் இன்புட் வாங்குவோம். ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ட்ரி ரெக்வயர்டு வருது. இதே நான் ஐடி கொடுக்கும்போது ஆட்டோ வேல்யூன்னு வருது. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் நேம் கிளிக் பண்ணுறேன். ஐ காட் த ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கேரக்டர். ஸோ இப்போ அதை பற்றி 1 by 1 பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா என்ட்ரி ரெக்வயர்ட் இதுவும் அது மாதிரி தான். இஃப் செட் டு எஸ் தென் இட் வில் பி must insert the value in the field, which means that field cannot be left blank. So entry required வந்து பார்த்தனா you will get the 2 options. Either you can give yes or no. நீங்கள் yes ன்னு கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி டேட்டாஸை என்ட்ரி பண்ணி தான் நீங்கள் ஆகணும். இதே நீங்கள் நோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் டேட்டாஸ் எதுவுமே கொடுக்க முடியாது. பட் நம்ம எம்டி ஃபீல்டும் நம்ம யூஸ் பண்ண முடியாது டேட்டா பேஸில். ஸோ கம்பல்சரி நம்ம டேட்டாவை கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ we have to give yes only. Next, length. By default length of the field is 10, but the size of the field can be set to maximum length. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லென்த் 10, பட் நம்ம விருப்பப்பட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா 50 கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லென்த் வந்து 50 தான் கொடுத்துருக்கேன் நேமுக்காக. ஸோ நெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டிஃபால்ட் வேல்யூ. So default value ன்னு சொல்லும்போது a default value can be set for a field if user don't provide any value while entering the values in the table. ஸோ ஒரு யூசர் வந்து ஒரு ஃபீல்டில் ஒரு வேல்யூ கொடுக்கலன்னும் போது சிஸ்டமே டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூவை எடுத்துக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா டிஃபால்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் ஃபார்மேட் எக்ஸாம்பிள். This property helps to set the format of the data entered in the field such as. ஸோ இதுவே எப்படி நம்பருக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருந்ததோ அதே மாதிரி இங்கே லெட்டர்ஸ்க்குன்னு சம் ஃபார்மேட், அதாவது கேஸ் சென்சிட்டிவ் இல்லைன்னா சென்டென்ஸ் கேஸில் இல்லை லோவர் கேஸ் அப்பர் கேஸ் இந்த மாதிரி என்ன மெத்தடில் நீங்கள் வந்து டேட்டாவை வாங்கணுன்றதை நீங்கள் இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம நம்பரோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், கேரக்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இதில் டிஃபால்ட் லென்த்துன்னு பார்க்கும்போது 10 தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா சார்ட்டிங் டேட்டா. ஸோ சார்ட்டிங் அப்படின்னா என்ன? ஸோ சார்ட்டிங் மீன்ஸ் அரேஞ்ச் த டேட்டா இன் எய்தர் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசைனிங் ஆர்டர். இப்போ ஒரு டேட்டா நம்ம வந்து டேபிளில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த டேட்டாவை அசெண்டிங் ஆர்டராகவோ இல்லை டிசைனிங் ஆர்டராகவோ நம்ம மாற்றுறது பேர் தான் சார்ட்டிங். ஸோ இதை நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா select the columns. So here select the column, then click on sort buttons. The data will be displayed accordingly. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம காலமை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா மெனு பாரில் இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக நம்ம அசெண்டிங் ஆர்டரோ இல்லை டிசைனிங் ஆர்டர்லையோ நம்ம மாற்றிக்கலாம். ஐ வில் கிவ் த டெமோ நவ். எனக்கு இந்த டேபிள் வேணாம், க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ மறுபடியும் டேட்டா பேஸில் போயிட்டு கஸ்டமர்ஸை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா கஸ்டமர் ஐடியை வந்து பார்த்தோன்னா கிளம்ஸியாக இருக்குது. எனக்கு அசெண்டிங் ஆர்டரோ இல்லை டிசைனிங் ஆர்டரோ எனக்கு வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து இந்த ஃபீல்டு அதாவது இந்த காலமை வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ கஸ்டமர் ஐடி இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே அந்த ஹோல் ஃபீல்டுமே வந்து பார்த்தோம்னா செலக்ட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே மெனு பாரில் வந்து பார்த்தோம்னா அசெண்டிங் ஆர்டர் இருக்குது, டிசைனிங் ஆர்டர் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அசெண்டிங் ஆர்டர் கொடுக்க போகிறேன். ஸோ அசெண்டிங் ஆர்டர் சொல்லும்போது ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து ஹையஸ்ட் நம்பர், இல்லை டிசைனிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது ஹையஸ்ட்லேருந்து லோவஸ்ட். ஸோ இது மாதிரி நான் ஈஸியாக என்னோடய டேட்டாஸை நான் சார்ட்டிங் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா சார்ட்டிங் ஆப்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், போர்டு எக்ஸாமில் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க,
ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. ஸோ ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி அப்படின்னா என்ன? So referential integrity is used to maintain accuracy and consistency of data in relationship. So இங்க referential அப்படின்றது relationship, integrity என்னும்போது அந்த டேட்டா வந்து அக்யூரேட்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ரெண்டு டேபிள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ரெண்டு டேபிள் இருக்கிற டேட்டாவோட அக்யூரஸியும் கன்சிஸ்டன்சியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா மெயின்டைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. ஸோ இட் இஸ் யூஸ்ட் டு மெயின்டைன் அக்யூரசி அண்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் த டேட்டா இன் அ ரிலேஷன்ஷிப். ரெண்டு டேபிள்லையுமே இருக்கிற டேட்டாவோட அக்யூரஸியும் கன்சிஸ்டன்சியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. இன் டேட்டாபேஸ், டேட்டா கேன் பி லிங்க்டு between two or more tables with the help of primary key and foreign key constraints. ஸோ எப்படி ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுது ஒரு டேபிள் இருக்கும் இன்னொரு டேபிளுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைமரி கீயோ இல்லை ஃபாரின் கீயோ யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு டேபிளையும் லிங்க் பண்ணுறோம், அதாவது ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி ஹெல்ப்ஸ் டு அவாய்ட், இது எதெல்லாம் அவாய்ட் பண்ணுது அப்படின்னா, adding records to a related table if there is no associated record available in the primary key table. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஒரு டேபிளில் ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அதோட ரிலேட்டாக இருக்க இன்னொரு டேபிளையும் அந்த சேம் டேட்டாவை நான் டைப் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ அந்த ஒரு கான்செப்ட்காக நான் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி யூஸ் பண்ணுறேன். தட் மீன்ஸ் ஏதாவது ஒரு டேபிளில் அந்த டேட்டா இருந்தால் போதும் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. Next, changing values in primary key if any dependent records are present in associated tables. ஸோ அதே மாதிரி நான் ஒரு வேல்யூவை நான் இங்கே ஒரு டேபிளை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு டேபிளை சேஞ்ச் பண்ணுறன்ற அவசியமும் எனக்கு இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்டு வந்து பார்த்தோம்னா deleting records from a primary key table if there are any matching related records available in associated tables. இப்போ நான் ஒரு primary டேபிளில் ஒரு டேட்டாவை டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா அதே சேம் டேட்டா நான் அங்கே போயிட்டு டெலிட் பண்ணணும் எனக்கு அவசியம் இல்லை, ஒரு இடத்துல டெலிட் பண்ணாலே போதுமானது. அது சொல்கிறதுக்காக தான் இந்த ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், creating and editing relationship between tables. A relationship refers to one association or connection between two or more tables. When you relate two tables, you don't need to enter the same data in separate tables. இப்போ நான் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறேன்றதுனால ரெண்டு டேபிள்லையும் ஒரே டேட்டா இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற கான்செப்டை இவங்க சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு டேபிளில் அந்த டேட்டா இருந்தால் போதும், நம்ம எப்படி வேணால் லிங்க் பண்ணிக்கலாம் தான் இவங்க சொல்ல வராங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியை யூஸ் பண்ணுறோன்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேபிள்ஸ் ஹெல்ப்ஸ் டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சேவ் டைம் as there is no need to enter the same data in separate tables. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரே டேட்டாவை ரெண்டு டேபிளில் டைப் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இதனால் என்னோட டைம் வந்து சேவ் ஆகுது. நெக்ஸ்ட், ரெடியூஸ் டேட்டா என்ட்ரி எரர்ஸ். நான் ஒரே டேட்டாவை திரும்ப டைப் பண்ணும்போது டியூப்ளிகேஷன் ஆஃப் த எரர் நடக்கும். சம்டைம்ஸ் எரருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை தடுக்க முடியும் என்னால். நெக்ஸ்ட், சம்மரைஸ் டேட்டா ஃப்ரம் ரிலேட்டட் டேபிள்ஸ். நான் ஈஸியாக என்ன பண்ணுவேன்னா என்னோட டேபிள் எந்தெந்த டேபிளோட கனெக்ட் ஆகிருக்கோ நான் அந்த டேபிள் மூலமாக ரிலேட் பண்ணி ஈஸியாக என்ன டேட்டான்றதை ஈஸியாக சம்மரைஸ் பண்ணி நான் கொடுப்பேன். ஸோ இதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் பற்றி பேசணும், அது எப்படி நம்ம டேட்டா பேஸில் வந்து க்ரியேட் பண்ணுறது, இப்போ அந்த ப்ராசஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். You can create a relationship between any two tables by selecting relationship option from the tool menu. ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம பார்த்தோம்னா எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஆக்சுவலி மெனு பாரில் வந்து டூல்ஸ் மெனுன்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த மெனு பாரில்
போயிட்டு நம்ம ரிலேஷன் என்ற ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணும்போது ஈஸியாக வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அதோட மட்டும் இல்லாமல் they given some procedure, will see that add the tables in among which you want to create the relationship, select the tables and click on add button. இப்போ என்னென்ன டேபிளுக்கு நடுவில் நம்ம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுமோ அந்த டேபிள்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ வில் see the demo. எனக்கு இந்த டேபிள் வேண்டாம், அதனால் நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் டூல்ஸ் மெனு பாரில் தான் என்ன ஆப்ஷன் இருக்குது, ரிலேஷன்ஷிப். ஸோ டூல்ஸ் கிளிக் பண்ணுங்கள், இங்கே ரிலேஷன்ஷிப் ஆப்ஷன் இருக்குது, இது கிளிக் பண்ணுங்கள். இங்கே நம்ம க்ரியேட் பண்ண 2 டேபிளுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு டேபிளும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம 2 டேபிளும் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ஈஸியாக ரிலேஷன்ஷிப்பை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி there are 3 types of relationship which can be created in the tables. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3 types ஆன ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம கிரியேட் பண்ணலான்றாங்க. ஸோ ஒன்று வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப், செகண்ட் வந்து 1-to-many ஆர் many-to-1, தேர்டு வந்து பார்த்தோம்னா many-to-many ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ 1 by 1 பார்க்கலாம். அது என்ன 1-to-1, 1-to-many, many-to-manyன்றதை பார்க்கலாம். There are 2 ways to create the relationship between the tables. So எப்படி create பண்ணலாம் அப்படின்னா, first click on the insert option and select new relation option in relation design window. So insertல போயிட்டு new relation கொடுக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் drag the primary key column from one table and drop it on the key column ஆஃப் அனதர் டேபிள். ஸோ இப்படியும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோட டேபிள் எடுத்துக்கிறேன். ஸோ அவங்க சொன்ன மாதிரி டூல் இன்செட்டில் போயிட்டு ரிலேஷன்ஷிப் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேபிளை ரிலேஷன்ஷிப் இது மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு மெத்தட் அவங்க சொன்ன மாதிரி ட்ராக் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். பட் ஹியர் ஐ ஹாவ் எரர், ஸோ அதனால் க்ரியேட் பண்ண முடியல. ஸோ நம்ம ட்ராக் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கான்செப்ட் என்ன அப்படின்னா 1-to-1 ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1-to-1 ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னென்னா, in this relationship both the tables must have primary key column. ஸோ இங்கே கொடுத்த எக்ஸாம்பிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ப்ரைமரி கீ இருக்குது. அது எப்படி ப்ரைமரி கீ கண்டுபிடிக்கிறதுனா இங்கே ஒரு கோல்டன் கீ இருக்கு இல்லையா, எந்த ஃபீல்டில் கோல்டன் கீ இருக்கோ அதுதான் வந்து ப்ரைமரி கீ. ஸோ இப்போ இந்த டேபிளையுமே ஒரு ப்ரைமரி கீ இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட் டேபிளையும் இன்னொரு ப்ரைமரி கீ இருக்குது. ஸோ 2 டேபிள்லையும் ப்ரைமரி கீ இருந்தால் அதுதான் 1-to-1 ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் 1-to-many ரிலேஷன்ஷிப். In this relationship one of the table must have primary key column. It signifies that one column of a primary key table is associated with all the columns of the associated table. So இந்த டேபிளில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டேபிளில் ப்ரைமரி கீ இருக்குது, பட் செகண்ட் டேபிளில் என்ன இல்லை, ப்ரைமரி கீ இல்லை. இங்கே கான்செப்ட் என்னென்னா ஏதாவது ஒரு டேபிளில் ப்ரைமரி கீ இருக்கணும், அதுதான் 1-to-many. ஸோ இந்த ப்ரைமரி கீ மூலமாக இந்த டேபிள் இருக்கிற எல்லா ஃபீல்டுமே இந்த ப்ரைமரி கீ ஆக்சஸ் பண்ணும். அதுதான் வந்து பார்த்தோம்னா 1-to-many ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது many-to-many ரிலேஷன்ஷிப். அது என்ன many-to-many ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, in this relationship no table as primary key column. இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா 2 டேபிளையும் என்ன இருக்கக்கூடாது, ப்ரைமரி கீ இருக்கக்கூடாது. அதுதான் மெயின் கான்செப்ட். It signifies that all the columns of primary key table are associated with all the columns of associated table. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஃபீல்டும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஃபீல்டோட லிங்க்கில் இருக்கும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் எம்ப்ளாயில் இருக்கிற எல்லா ஃபீல்டோட லிங்க்கில் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா many-to-many ஆக்சஸ். ஸோ நான் ஐ திங்க் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 1-to-1ல 2 டேபிளுமே ப்ரைமரி கீ இருக்கணும். 1-to-manyல ஏதாவது ஒரு டேபிளில்
ப்ரைமரிக்கு இருக்கணும். மெனி டு மெனியில் ப்ரைமரிக்கு இருக்கணும் அவசியமே இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ரிலேஷன்ஷிப்போட டைப்ஸ். ஸோ ஓகே, எப்படி நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரிமூவ் பண்ணுறது? The relationships applied on the tables can be removed also with the help of delete option. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே லைன் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு இல்லையா, இந்த லைன் மூலமாக தான் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ரைட் கிளிக் ஆன் த ரிலேஷன்ஷிப் த்ரெட் அண்ட் செலக்ட் delete ஆப்ஷன். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் ரிமூவ் பண்ணணும் இல்லை delete பண்ணணும் அப்படின்னா, அந்த லிங்கை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆப்ஷன் delete. ஸோ delete கொடுத்த உடனே இந்த டேபிளுக்கும் அந்த டேபிளுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இங்கே என்ன ஆகாது, கிரியேட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் செக்ஷன். ஸோ என்னென்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இன்சர்ட், delete, அப்டேட், இது 3 பண்ணியிருக்கோம். அதோட மட்டும் இல்லாமல் ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்த்தோம். 4 ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி பார்த்தோம், அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதும் பார்த்தோம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 3 டைப்ஸ் இருக்குது, அதையும் பார்த்தோம். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி நம்ம delete பண்ணுறது அந்த கான்செப்டையும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் we will see ma. Thank you so much. Please subscribe, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you so much.